ஆக்டர் விஜய் அவர்களுடைய விஜய் மக்கள் இயக்கம் வந்து கட்சியாக மாறப்போகுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் ரசிகர்கள் எல்லாரும் தலைவர் விஜய் அப்படின்னு ஹேஷ்டேகை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறாரா? அப்படி வந்தால் தமிழக அரசியலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கலாம் அப்படிங்கிற என்னோட கருத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்டர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா, நேரடி அரசியலுக்கு வரப்போறாரா அப்படிங்கிற இந்த கேள்வி வந்து கடந்த 10 வருடங்களாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவர் சரியான தருணம் பார்த்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரா, இல்லை எனக்கு அரசியல்லாம் வேணாம் அப்படிங்கிறதுக்காக இருக்காரா அப்படிங்கிற குழப்பமே அவங்களோட ரசிகர்களுக்கு ரொம்ப நாளாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக பார்க்கணுன்னா அவங்க அப்பா எஸ்ஏசி அவர்கள் வந்து துப்பாக்கி ரிலீஸ் டைம்லலாம் நேரடியாகவே அவர் அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுக்க ஆரம்பித்து இதனால் விஜய் அவர்களுக்கும் எஸ்ஏசி அவர்களுக்கும் நிறைய கருத்து முரண் ஏற்பட்டு அவர் பேசாமல் இருந்தார் அப்படிங்கிற செய்தி எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் ஊடகங்களில். இப்போ குறிப்பிட்ட இந்த 2 வருடங்களில் நடக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய நடவடிக்கைகளை கவனிச்சாவே அவர் வந்து நேரடி அரசியலுக்கு தயாராகிட்டார் அப்படிங்கிற மாதிரியான அறிகுறி தான் நமக்கு தெரிய வருது. கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடிலாம் அரசியல் கருத்துக்களை அவரோட ஆடியோ லான்ச்சில் மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பார். அதுவும் பட்டுப்படாமல் ரொம்ப நேர்த்தியாக பேசக்கூடிய ஆளாக இருந்தார். அதில் முக்கியமாக 2023 நடந்த 2-3 இன்சிடென்ட்ஸ் வந்து அவர் நேரடி அரசியலுக்கு தயாராகிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதில் முக்கியமாக 10th ஸ்டாண்டர்டில் அதிக மார்க் எடுத்த நிறைய மாணவர்களை 234 தொகுதியில இருந்தும் தேர்ந்தெடுத்து அவங்க எல்லாரையும் ஊக்குவிக்கிற விதமாக நிறைய பரிசுகள் கொடுத்தாரு. அந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்டாக பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் வந்து ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலே ஒரே இடத்துல நின்று எல்லா மாணவர்களுக்கும் தன் கையாலேயே வந்து பரிசு கொடுத்ததும் அந்த மாதிரி அவர் அட்ரஸ் பண்ணது வந்து எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சுது. இந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வரும். வெற்றிமாறன் வந்து ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னா ஒரு இடத்துல 10 மணி நேரம் நீங்கள் நின்னீங்கன்னா அந்த அளவுக்கு உங்கள் உடல் வலிமையும் மன வலிமையும் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரக்டர் ஆகிறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதே விஷயம் அரசியலுக்கும் பொருந்தும். அரசியலில் நீங்கள் ஜெயிக்கிறதாகட்டும், ஒரு சின்ன சின்ன இடத்துல ஜெயிக்கிறதுக்கு கூட 10 வருஷத்துக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டியது இருக்கலாம். ஒவ்வொருத்தரையும் எவ்வளோ நிதானமாக ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நிதானம் இழந்து சத்தம் போடுறதோ பப்ளிக்கில் கத்துறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது அந்த ஆக்டர் மேலேயோ இல்லை அந்த பொலிட்டீஷியன் மேலேயோ நமக்கு இருக்க மரியாதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இவராக நம்மளை வந்து ஆள போகிறார் அப்படிங்கிற எண்ணம் வரும். பப்ளிக் ஈவெண்ட்ஸில் வந்து தன்னோட எமோஷன்ஸை கட்டுப்படுத்தி நிதானமாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் தான் இன்னைக்கு பெரிய தலைவர்களாக நம்ம முன்னாடி வந்து நம்மளை ஆண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். விஜய் மக்கள் இயக்கம் வந்து கட்சியாக மாறுறதை பற்றி இன்னைக்கு மீட்டிங்கில் சில விஷயங்கள் பேசினதா அங்கே கலந்துக்கிட்ட நிர்வாகிகள் பேட்டி கொடுத்த விஷயத்த நியூஸ் மீடியாவில் சொல்லியிருந்தாங்க. அதில் முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு இயக்கம் கட்சியாக மாறப்போகுது அப்படின்னா வெறும் ரசிகர்களை மட்டும் நம்பி இருக்க முடியாது. பூத் கமிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லா தொகுதிகள்லையும் உருவாக்கணும், அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஐடி விங், யூத் விங், வழக்கறிஞர் பாசறை, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 13 விங்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்களாம். இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரென்தன் படுத்தப்படணும். இது மட்டும் இல்லாமல் எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய தன்னோட இயக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆட்களுக்கும் வந்து பதவிகள் கொடுத்து அவங்களோட பொறுப்பு உணர்வு வைக்கிற மாதிரி நிறைய பதவிகள் கொடுக்கணும். கிராமங்கள்ல இருந்தே வந்து கட்சியை ரொம்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்களும் பேசியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணும். எம்பி எலெக்ஷனில் இல்லைனாலும் 2026 வரக்கூடிய எம்எல்ஏ எலெக்ஷனில் கண்டிப்பாக நேரடி அரசியலில் வந்து நம்ம போட்டியிடணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் இயக்கத்தை வந்து கட்சியாக லீகலாக மாற்றுறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு கட்சி நிர்வாகிகள் நிறைய பேர் டெல்லி நோக்கி பயணப்பட போகிறாங்க அப்படிங்கிறதும் இந்த மீட்டிங் மூலிமா தெரிய வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து அவர் ஒரு ஆக்டராகவும் ஒரு டாப் ஆக்டராக தான் நம்ம பார்த்துருப்போம். ஆடியோ லான்ச்சஸ்லாம் அவர் பேசக்கூடிய அரசியல் வந்து கொஞ்சம் சட்டிலாக இருக்கும். யாரோட பேரையும் டைரெக்டாக அட்டாக் பண்ணாமல் பேசக்கூடிய நபராக நம்ம இவ்வளோ நாள் பார்த்துருப்போம். இப்போ அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படிங்கும்போது ஒரு பொலிட்டீஷியனாக மாறி அங்கே டைரெக்டாக எல்லா தலைவர்களை பற்றியும் பேசி ஆகணும். அவர் எந்த கட்சி எதிர்க்கிறாரு அப்படிங்கிறத பற்றி பேசி ஆகணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பண்ணும்போது தான் அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணுமா வேணாமா அப்படிங்கிறத ஃபேன்ஸே முடிவு பண்ணுவாங்க. அந்தளவுக்கு தான் இன்றைக்கி தமிழக அரசியல் இருக்குது. சரி, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.